தமிழ் இலக்கியங்களில் வீரத்தையும் தியாகத்தையும் தாய்மையின் உயர்ந்த பெருமையையும் உலகிற்கு எடுத்துச் சொன்ன காவியம் புறநானூறு. இந்த கதை வீரம் மானம் போன்ற குணங்கள் ஆண்களுக்கு நிகராகப் பெண்களுக்கும் இருந்தது என்பதை பறைசாற்றுகிறது. இந்த கதை மகனின் உயிரை விட அவனது வீர மரியாதையை உயர்வாகக் கருதிய ஒரு தமிழ் தாயின் கதை. ஒரு தாய் தன் இளம் மகனை போர்க்களத்திற்கு அனுப்பியிருந்தாள். தன் மகனின் வருகைக்காக தினமும் ஆவலுடன் காத்திருப்பார். ஒரு நாள் அந்த தாயிடம் சிலர் வந்து கூறினார்கள், உங்கள் மகன் போர்க்களத்தில் பகைவரைக் கண்டு அஞ்சி புறமுதுகிட்டு ஓடிவிட்டான். இதைக் கேட்ட அந்த தாய் அளவற்ற கோபமும் அவமானமும் அடைந்தாள். என் மகன் உண்மையாகவே புறமுதுகிட்டு ஓடியிருந்தால் அவனுக்கு பாலூட்டிய இந்த மார்பகங்களை நான் அறுத்து எறிவேன் என்று கொடிய சபதம் செய்தாள். கையில் ஒரு அரிவாளை எடுத்துக்கொண்டு பிணங்கள் குவிந்து கிடக்கும் அந்த போர்க்களத்திற்குச் செல்கிறாள். அங்கே இறந்து கிடக்கும் பிணங்களின் இடையில் தன் மகனின் உடலை தேடுகிறாள். பெரும் கோபத்துடன் போர்க்களத்தில் தன் மகனைத் தேடி சுற்றித் திரிகிறாள். சிறிது நேரத்திற்கு பின் திடீரென அதிர்ச்சியில் நிற்கிறாள். அவள் பார்வை தூரத்தில் நிலைகுத்தி நிற்கிறது. தூரத்தில் ஒரு உடல் நொறுங்கிய மனத்துடன் அந்த உடலை நோக்கி ஓடுகிறார். அங்கே தன் மகன் மார்பில் விழுப்புண்பட்டு வீரமரணம் அடைந்து கிடப்பதைக் காண்கிறாள். தாயின் பேரன்பால் தன் மகனை மடியில் கிடத்தி அழுகிறாள். பின்பு திடீரென முகத்தில் ஒரு அமைதி, பெருமைமிக்க ஒரு உணர்வு. தன் மகனின் முதுகில் காயம் இல்லை. அவன் புறமுதுகிட்டு ஓடவில்லை. மாறாக நெஞ்சை நிமிர்த்திப் போரிட்டு இறந்துள்ளான். அவனது வீரத்தைக் கண்ட அந்த தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் அடைந்த மகிழ்ச்சியை விட பன்மடங்கு பெருமகிழ்ச்சி அடைகிறாள். நரம்பு எழுந்து உலரிய நிரம்பாமென் தோள் முளரி மருங்கின் முதியோள் சிறுவன் படை அழிந்து மாறினன் என்று பலர் கூற, மண்டு அமர்க்கு உடைந்தனன் ஆயின் உண்டென் முலை அறுத்திடுவென் யான் எனச்சினை கொண்ட வாளோடு படுபிணம் பெயரா செங்களம் துழவுவோள் சிதைந்து வேறு ஆகிய படுமகன் கிடக்கை காணூ ஈன்ற ஞான்றினும் பெரிது உவந்தனளே.